கடத்துக்குள்ள இருந்தாலும் அது பேர் கடவுள். அவ்வளவுதான். எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நாங்க தாத்தாலாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க, பாக்குறதுல எல்லாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குன்றார் ஒருத்தர். வெற்றிடம் தான் பாக்குறதுல எல்லாம் நீக்க முடியாது. அதான் வெற்றிடம் தான் கடவுள். உள்ளவும் வெளியும் உறவாடினே இருக்குது. அந்த ராம ஓ பாகரு ராமா, நான் எழுதி வச்சுறேன். உள்ளவும் நீ தான் வெளியும் நீ தான். நான் மறைன்னு சொல்ற இந்த இடம் வெற்றிடம், வெளின்னு சொல்ற இடமும் வெற்றிடம். சுத்தி செவர் மட்டும்தான் எழுப்பி வச்சிடும். நம்ம 2 பேரும் வெட்ட வெளியில் தான் உட்காந்துக்கிறோம். நம்ம 2 பேருமே கடவுளுக்குள்ள தான் உட்காந்து. நம்ம 2 பேருக்குள்ளுமே கடவுள் இருக்குது. நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்க உணராம இருக்கீங்க, அவ்வளவுதான். ஸோ கடவுள்னா ஒரு வெற்றிடம் எங்குமா இருக்குது. இதுக்கு நிகழ்விக்க முடியாது, நிகழற்றது என்றார் நபி. வகுக்க முடியாத வானமா இருக்குது, அதனால பகவான் என்றாரு வள்ளுவர். புரியுதுங்களா எப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்கன்ட்டு? அப்போ கடவுள் எல்லாம் தான் தெளிவாக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. என் இதயம் சுருங்கணும்னா உள்ள வெட்ட வெளி இருக்கணும், அப்பதான் சுருங்கும். என் இதயம் வெளியினா வெளியே வெட்ட வெளி இருக்கணும், உள்ளவும் வெளியும் வெட்ட வெளி தான் இருக்கு. திருமானடம் புரியும் ஜோதி எல்லாம் சொல்றாரு. சிவாகமம் திருமந்திரம் ஏமாத்திருக்கிறாங்க.